Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா chatbot. ஸோ chatbotனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இந்த வீடியோவோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்ல போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் தனியாகவும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு chatbot அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது chatbot வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு கிக் ஸ்டார்ட். ஓகே, ஸோ எப்படி வந்து நம்ம வந்து பேசினா வந்து மிஷின் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கிறத டெக்ஸ்ட் வழியாக பார்க்க போகிறோம். ஸோ நான் வாய்ஸ் வழியாக பண்ண போகிறது இல்லை. ஸோ வாய்ஸ் வழியாக மேபி இன் ஃபியூச்சர் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். பட் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் வழியாக நான் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம பைத்தானில் பார்ப்போம். ஸோ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா chatbot அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், chatterbot. ஸோ நீங்கள் பைத்தான் டெர்மினல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிப் கமெண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து நீங்கள் பைச்சாமில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஃபைலில் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டோ அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் இன்டர்பிரட்டரை சூஸ் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து மேலே போயிட்டு chatbot அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ chatterbot நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பேக்கேஜ்னு கொடுத்துருங்க, அது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் நார்மலாக மித்த பேக்கேஜ் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஓகே, இப்போ நம்ம கோடுக்குள்ளே போவோம். ஸோ கோடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு கோடு தான். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட். ஸோ ஓகே, ஸோ நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இம்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரம் chatbot.trains import list trainer and then from chatterbot import chatbot. ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜையும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சில கோடிங்ஸ் எழுதியிருக்கேன். bot equal to chatbot test. ஸோ நம்ம chatbotக்கு ஒரு நேம் வைக்கிறது தான். ஸோ நான் டெஸ்ட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கான்வர்சேஷன் ஈக்குவல் டு ஓப்பன் chats.txt ரீட், ஒரு ஃபைலை நான் ரீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபைலில் என்ன இருக்குன்னா நம்ம என்ன மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்தா மிஷின் நமக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைல் எழுதி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபைல் தான் இது. ஸோ அந்த ஃபைலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே chats.txt. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீடிஃபைன் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டரே சென்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணி நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் லெவல். ஸோ அதை நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரீடிஃபைண்டாக கொடுத்த கண்டென்ட்டை ஸோ அந்த கண்டென்ட் ரிசீவ் பண்ணால் அது வந்து நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஆர்டரில் நீங்கள் போடணும். இப்போ நான் ஹாய்னு கொடுத்தா ஹலோ ஹவாரின்னு கொடுத்தா ஐம் ஃபைன். இது வந்து இந்த chatterbot லைப்ரரி போடணும்னு இல்லை, நார்மலாகவே நீங்கள் if else லூப் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு ஃபைலாக கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி அதுவே ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மேட்ச் பண்ணி சொல்லிக்கும். அதுதான் இந்த chatterbot. இது நீங்கள் if else கண்டிஷன் வச்சு பண்ணுறதுனாலும் யூ கேன் டூ. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா chatterbot எல்லாமே நிறைய வெப்சைட்ல வாய்ஸ்லயும் சரி இல்லை வந்து டெக்ஸ்ட் வழியாகவும் chatterbot எல்லாமே வந்து if else கண்டிஷன்ல தான் ஒர்க் ஆச்சு. இன்னைக்கு தான் நிறைய மாடர்ன் அல்கோரிதம்ஸ் மிஷின் லேர்னிங் எல்லாம் வந்து கூகுள் அசிஸ்ட் சிரி ஆப் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நான் அந்த லெவலுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் கான்வர்சேஷன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த bot.set trainer அதுக்குள்ள லிஸ்ட் ட்ரெயினர். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் set_trainer கால் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் லிஸ்ட் ட்ரெயினரை பாஸ் பண்ணணும். இதை நம்ம இம்போர்ட் பண்ணது தான். இப்போ bot.train நம்ம கான்வர்சேஷன். ஸோ இதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்க சொல்கிறோம். ஸோ bot.train மெத்தட் யூஸ் பண்ணி கான்வர்சேஷனை பாஸ் பண்ணிடுங்க. இப்போ while true, ஸோ கான்வர்சேஷன் அதில் கண்டென்ட் இருந்ததுன்னா while true, ரெக்வஸ்ட் வந்து இன்புட் யூ. ஸோ நமக்கு வந்து அங்கே யூன்னு டிஸ்பிளே ஆகும் கன்சோலில். ஸோ நான் ஏதாவது டைப் பண்ணேன் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா bot.getResponse request. ஸோ நான் கொடுத்துருக்கிற ரெக்வஸ்ட்டுக்கு எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வேணும். இப்போ print bot response. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே கீழே பாருங்கள் கன்சோலில். இப்போ நான் ஹாய் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹலோ. ஸோ நம்ம அடுத்து அதான் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ ஐ எம் ஃபைன், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹவ் ஆர் யூ போட்டிருக்கேன். ஸோ அதனால் அடுத்து எனக்கு அது வருது. ஸோ இப்போ நான் வந்து அடுத்த கொஷின் வந்து ஓப்பனிங் டைம். ஸோ அப்படின்னு நான் வந்து அடுத்த கொஷின் செட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் 9 AM அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ நான் அடுத்து வந்து தேங்க்ஸ் அப்படின்னு போட்டேன்னா அது வெல்கம் அப்படின்னு போடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் இதில் இல்லாத வந்து ஏதாவது நான் போட்டேன் அப்படின்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா அது ரேண்டமாக சிலதை வந்து பிக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒய்ன்னு போடுறேன்னு வைங்களேன். ஸோ சம்திங் அதுவே எடுத்து கொடுக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது அடிச்சிருந்தேன்னா டெர்மினலில் அதெல்லாம் எனக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ நான் என்னோட நேமே நான் அடிக்கிறேன். ஸோ வெல்கம்.
ஸோ இது வந்து சேட்டர் பாட்டில் அவங்க எழுதுனது தான். ஸோ நம்ம இது வரைக்கும் ஏதாவது அடிச்சிருந்தோம் இந்த டெர்மினல் அப்படின்னா, ஸோ அதெல்லாமே அது கேதர் பண்ணி அது கொடுக்கும். ஸோ அது வந்து இஃபெல்ஸ் கண்டிஷனில் இல்லாதெல்லாம் இப்போ நீங்களே இஃபெல்ஸ் கண்டிஷன் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து ஸ்பெஷலாக ஒரு கண்டிஷன் போட்டு எழுதணும். பட் இங்கே வந்து இல்லாத அடிச்சா கூட எரரெல்லாம் அடிக்காம இருக்கிற ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நமக்கு அது கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் லைப்ரரி தான். ஸோ இதை வச்சு இன்னுமே நம்ம ரொம்ப பெருசாக சம்திங் வந்து அச்சீவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஒரு 4-5 லைன் கோடிங்கில் நம்ம ஒரு சேட்பாட் நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் லோட் பண்ணி யூசர் கேட்டால் இந்த இன்ஃபர்மேஷனை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு சேட்பாட் ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் அட்வான்ஸ் சேட்டர் பாட் எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் எங்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய எங்கள் சேனலில் நிறைய டெக்னாலஜி வீடியோ இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் 2 லாங்குவேஜ்லையும் அப்லோட் பண்ணுறோம். பைத்தான் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் அண்ட் டெக்னாலஜிஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com.